விநாயகர் முன்னாடி தலையில் குட்டிக்கிறாங்க இல்லையா? அது எத்தனை முறை கொட்டுறது? 3 முறை கொட்டுறதா? 5 முறை கொட்டுறதா? ஒருத்தங்களை கேட்டால் 5 முறைன்றாங்க, ஒரு சிலர் கேட்டால் 3 முறை சொல்கிறாங்க. எது சரி? வாங்க காணொளிக்குள்ளே போவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஏன் நாம் விநாயகரை கும்பிடும்போது தலையில் குட்டு போட்டுக்கொள்கின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். நீங்கள் வழக்கமாக விநாயகர் முன்னாடி தோப்பு கரணம் போடுவாங்க. தோப்பு கரணம் போட்டு தலையில் இப்படி குட்டி கொள்ளுவாங்க இல்லைங்களா? தலையில் குறிப்பாக இந்த நெற்றி பகுதியில் குட்டி கொள்ளுவாங்க. அப்படி குட்டி கொள்கின்றதற்கு என்ன காரணம், அது எத்தனை முறை செய்ய வேண்டும் என்பதை தான் ஆழ்ந்து சிந்திக்க போகிறோம். இப்போ தோப்பு கரணத்தை பற்றி ஏற்கனவே ஒரு காணொளி செய்திருக்கின்றேன் நான். ஏன் தோப்பு கரணம் போடுறோம், அது விநாயகருக்கு தான் போடலாமா, மற்றவங்களுக்கும் போடலாமா என்பதை பற்றி பேசியிருக்கின்றேன். அதே போல் இந்த காணொளியில் இந்த குட்டு போடுறது விநாயகருக்கு மட்டும்தான் போடணுமா, இல்லை மற்றவர்களுக்கும் போடலாமா, அதை எத்தனை முறை போட வேண்டும் என்று சிந்திக்க போகிறோம். நாம் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல் இதற்கு ஒரு புராண செய்தி சொல்கின்றார்கள். புராண செய்தி என்னென்னா, ஒரு முறை ராவணன் கைலைக்கு போனான். கைலைக்கு போய் பெருமானை வழிபட்டு, பெருமான் சிவலிங்கம் ராவணனுக்கு வழிபடுவதற்கு கொடுத்தார் என்று சொல்லியும், அந்த சிவலிங்கத்தை மிக கவனத்தோடு பக்தியோடு ராவணன் கொண்டு வந்தான் என்றும், ஒரு இடத்திலே வந்தபோது அவன் அந்த சிவலிங்கத்தை அவன் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிவலிங்கத்தை அங்கிருந்த ஒரு பையன் இடத்தில், அதாவது விநாயகப் பெருமான் அங்கு ஒரு பையனாக இருந்ததாகவும், அந்த பையனிடத்திலே அந்த சிவலிங்கத்தை கீழே வைத்து விடாதே என்று சொல்லி விட்டு சென்றதாகவும், அவர் வந்த பிறகு, ராவணன் வந்த பிறகு அந்த சிவலிங்கத்தை அந்த பையன் கீழே வைத்து விட்டதாகவும், அந்த பையனுடைய தலையிலே ராவணன், நான் சொன்னதை மீறி நீ கீழே வைத்து விட்டாயே என்று சொல்லி தலையில் குட்டியதாகவும், மறுபடியும் அந்த பையன் தன்னுடைய வடிவத்தை காட்டி அவர் விநாயகர் என்று குறிப்பிட்ட போது ராவணன் அதற்கு வருந்தியதாகவும் புராண செய்தி இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் விநாயகருடைய அன்பர்கள் விநாயகரை வழிபடுகின்ற போது அந்த நினைவை எண்ணி அதற்காக தலையிலே குட்டி கொள்கின்றார்கள் என்று புராண செய்தி சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையில் நம்முடைய அறிவர்கள், சித்தர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இந்த விநாயகனை ஓங்கார வடிவமாக, ஓகத்தினுடைய கடவுளாக அறிவர்கள் வழிபட்டு இருக்கின்றார்கள். அப்படி அந்த விநாயகரை வழிபடுகின்ற போது அவர்கள் இந்த தோப்பு கர்ணமிடுதல், தலையிலே குட்டி கொள்ளுதல் என்கின்ற வழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். அந்த செய்தியை தான் புராண அடிப்படையில் அப்படி சொன்னார்கள். உண்மையில் தலையில் நாம் குட்டி கொள்கின்ற போது இந்த நெற்றி பொட்டு இருக்கின்றதே, அங்கு இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு அது மூளைக்கு புத்துணர்ச்சியை தருகின்றது என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். மேலும் இப்படி தலையை குட்டி கொள்வதனால நரம்புகள் தளர்த்தப்பட்டு இந்த மன அழுத்தம் என்று சொல்கின்றார்களே, அது குறைந்து மன அமைதி ஏற்படும் என்றும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இது தவிர மூளைக்கு செல்கின்ற இந்த குருதி ஓட்டம், இரத்தம் இருக்கின்றதே, அதுவும் நன்றாக பாயும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற போது இந்த தலையில் குட்டு போட்டுக்கொள்வது என்பது, ஒன்று நம்முடைய தவறுகளை பெருமானிடத்திலே நாம் முன்வைத்து அதற்காக பொறுத்தருளுமாறு கேட்பது ஒன்று இருக்க போக, மற்றது உடல் மன அடிப்படையிலே, அறிவு அடிப்படையிலே இந்த குட்டு போடுவதானது மிகச்சிறந்த ஒரு நன்மையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி செய்கின்ற இந்த நடவடிக்கையானது எத்தனை முறை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, 3 முறை குட்டு போட்டுக்கணுமா, இல்லை 5 முறை குட்டு போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டால், எத்தனை முறை குட்டு போட்டால் நம்முடைய மனம், அடுத்து நம்முடைய உடல் புத்துணர்ச்சி பெற்று நன்னிலையில் இயங்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதனால் இந்த 3, 5 எண்ணிக்கை என்பதெல்லாம் வெறும் எண்ணிக்கை தான். அவருக்கு எத்தனை முறை போட்டுக்கொள்ள வேண்டுமோ அத்தனை முறை போட்டுக்கொள்ளலாம். அதனால தான் முன்பு கூட பள்ளிக்கூடத்தில் நாம் படிக்கின்ற போது
தப்பு செஞ்சிட்டோமா மண்டையில் நண்பர்களை வைத்து ஒரு குட்டு போட சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆசிரியரே வந்து குட்டு போடுவார். அப்படி அறிவார்ந்த செய்திகளை நம்முடைய அறிவர்கள் நம்முடைய சமயத்திலே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது உடல் நல அடிப்படையிலும் உள்ள நல அடிப்படையிலும் அறிவு நிலையிலும் நமக்கு பல்வேறு செய்திகளை உணர்த்துவனவாக இருக்கின்றன. அவற்றை தெளிவுபடுத்தாமல் நாம் நடைமுறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். இதனை பற்றி நமக்கு தெரியாமல் போனதுனால தான் இன்றைக்கு தோப்பு கர்ணம் போடுதல் குட்டு போடுதல் என்பது நீங்கி போய் வெறும் கையெடுத்து கும்பிடுறது மட்டும் இருக்கின்றது. இன்னும் கூட பலர் பார்த்திங்கன்னா 2 கைகளையெல்லாம் இப்போ கூப்பி கும்பிடுறதில்லை. 2 கைகளை கூப்புகின்ற போது இந்த இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடியவை இரண்டும் சேர்ந்து நம்முடைய நரம்பு மண்டலத்திற்கு நம்முடைய மூளைக்கு போய் அந்த வலப்பக்க மூளை இடது பக்க மூளை என்பதை ஒருங்கிணைக்கக்கூடும் என்பதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், சிலர் வழிபடும்போது சும்மா இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுறாங்க. அப்படின்னா முந்தி காலத்தில் நமக்கு நான் பண்ணுறதெல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு கணத்தில் போட்டுக்கிட்டது. இப்போது இந்த படங்கள் மற்றவற்றெல்லாம் பார்த்துட்டு சினிமா படம்லாம் பார்த்துட்டு இதை இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் முத்தமிடுறதை கூட பார்க்குறோம். அப்போது இந்த நடைமுறைகளை எல்லாம் அதனுடைய உண்மை பொருள்களை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் நாளடைவில் அதை நம்மை விட்டு போய்விடும். அவற்றினுடைய உண்மைகளை புரிந்து கொண்டு அவற்றினுடைய உண்மைகளை அடுத்த தலைமுறையினருக்கு நாம் சொல்லி வைத்தால்தான் நம்முடைய வழிபாட்டு முறை எவ்வளவு அறிவார்ந்ததாக உள அடிப்படையிலும் உடல் அடிப்படையிலும் மிக செறிவான ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வழிபாட்டு முறைகளை அறிந்து நம்முடைய பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையினரும் பெருமைப்படுவார்கள் என்பதை வேளையிலே சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.